முதல் பந்திலேயே 4 ரன்னை அடித்தார் உதய். இதற்கிடையில் ஒரு ஓட்டம். ரிக்கி சிறந்த முறையில் அடித்தால் ஒரு ஓட்டம். ஆறு. நன்றி நடுவர். நோ பால். ரிவ்யூ. அம்பேர். புகழ்னா அவுட்னா. நான் ஃப்ரீ ஹிட்டானா? ஓகே. அடுத்த மட்டையாளர் கண்ணா. நாலு. கண்ணா சந்தித்த முதல் பந்திலேயே 6. ஓவர். நன்றி நடுவரே. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19.
ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ளார் கெவின். ஃபாஸ்டா டைமர் ஓடிட்டு இருக்குப்பா. ஆறு. நன்றி நன்றி நடுவரே. உதய் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். உதய் அடுத்த போட்டி ஜெய்சிசி சென்னை 96. இந்த ஒரு ஆஃப் முடிஞ்சோன்னு ஸ்டேஜான வந்துருங்கப்பா ரெண்டு கேப்டனும். அவுட். சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருந்தார் உதய். அவுட் ஆகி வெளியேறுகிறார். அடுத்த மட்டையாளர்
லைன் எம்பையர் 4. நன்றி நன்றி. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. அடுத்த போட்டி ஜெய்சிசி சென்னை 96. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே 2 கேப்டனும் ஸ்டேஜ் ஆன வந்துருங்க. என்ன ஆயிடுச்சுண்ணா? ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே. ஆஃப் சைடில் இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன்.
3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுங்களேன். பிரதர் பிரதர் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுங்களேன். நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. முதல் குவார்டர் ஃபைனல் எம்ஒய்சிசி மற்றும் ஐசிசி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சி ஸ்டார் ப்ரௌட்லி பிரசன்ட் ஃபர்ஸ்ட் இயர் நட்டேஷன் என்கிற ஆப்டி டிராஃபி முதல் குவார்டர் ஃபைனல் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இப்போட்டியில் வெற்றி பெறுவர்கள் அரையிறுதி செல்வார்கள். இன்று 4 குவார்ட்டர் ஃபைனல்கள் நடைபெற உள்ளது. முதல் குவார்ட்டர் ஃபைனல் MYCC மற்றும் ICC இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆட வேண்டிய அணியினர் JCC மற்றும் சென்னை 96 இரண்டு அணி தலைவர்களும் டாஸ் போடுவதற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த முறையில் அடிக்கப்பட்டது 1 ஓட்டங்கள் மட்டுமே. அற்புதமாக வீசப்பட்ட பந்து, இதற்கிடையில் 1 ஓட்டங்கள் மட்டுமே. பைஸ் என்ற முறையில் அடிக்க முயற்சிக்கவில்லை. சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார். சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார் வேலு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிந்தவுடன் JCC மற்றும் சென்னை 96 இரு அணி தலைவர்களும் டாஸ் போடுவதற்கு மேடை அருகே வரவும். சிறந்த முறையில் வீசினார். இதற்கிடையில் 1 ஓட்டங்கள் மட்டுமே. அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார் வேலு. அற்புதமான அடி. 6 சிறந்த முறையில் அடித்தார். இதற்கிடையில் 6 ஓட்டங்களை பதிவு செய்துள்ளார் தனது அணிக்காக பவுச். இதற்கிடையில் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. நான்கு விக்கெட் இழப்பிற்கு 2 ஓவர் மீதம் உள்ளது. 5 ஓவர் முடிவில் 44 ரன்கள் அடித்துள்ளார்கள். பவுச் அவர்கள் சிறந்த முறையில் 6 பதிவு செய்தார் தனது அணிக்காக. ICC சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 ஓவர் மீதம் உள்ளது. அடுத்து ஆட வேண்டிய அணியினர் JCC மற்றும் சென்னை 96 இரு அணி தலைவர்களும் முதல் பாதி முடிந்தவுடன் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டாஸ் போடுவதற்காக. அடுத்த போட்டி JCC மற்றும் சென்னை 96 இரண்டாம் குவார்ட்டர் ஃபைனல்.
சிறந்த முறையில் வீசினார் கெவின். இதற்கிடையில் 4 அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் கண்ணா. ஐசிசிக்காக சிறந்த முறையில் மட்டை வீசிக் கொண்டிருக்கிறார் கண்ணா. முதல் பந்திலே 4 மாற்றியுள்ளார். மீண்டும் அடிக்க முயற்சித்தார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஜேசிசி 96 தலைவர்கள் முதல் பாதி முடிந்தவுடன் டாஸ் போட வாங்க. டிலே பண்ணிடாதீங்க. கேட்சை தவறு செய்தார்கள். இதற்கிடையில் 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஓட்டங்கள் ஏதுமில்லை. சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார் கெவின். முதல் பந்தை 4 பதிவு செய்தாலும் அடுத்து 3 பந்துகளில் சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார். அடிக்க முயற்சித்தார். 1 2 மாறுமா? 1 மட்டுமே. சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார் கெவின். இதற்கிடையில் கேட்சை பிடிக்கவில்லை. இதனால் 1 ஓட்டங்கள் பெற்றுள்ளார்கள் ஐசிசி அணியினர். கடைசி பந்து. அடித்தார். சிறந்த முறையில் கேட்ச் செய்தார் வேலு. இதற்கிடையில் மீண்டும் 1 விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் ஐசிசி அணியினர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51. 5 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன்கள் அடித்துள்ளார்கள் ஐசிசி அணியினர். கடைசி ஓவர் வீச வருகிறார் தனது அணிக்காக பந்து வீச்சாளர். 7 ஓவர் கொண்ட போட்டி 35 நிமிடத்தில் வீச வேண்டும். அப்படி வீச முடியவில்லை என்றால் ஒரு ஃபீல்டர் இன்னர் சர்க்கிள் வைக்கப்படும். 35 மினிட்ஸ்க்குள்ள 7 ஓவர் வீசணும். 28 நிமிடம் முடிந்திருக்கிறது. கடைசி ஓவரை வீசுவதற்கு இன்னும் டைம் இருக்கு. பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த டீம்லாம் பார்த்துக்கோங்க. 7 ஓவரில் 35 நிமிஷத்தில் பந்து வீசணும். இது கமிட்டி ஸ்ட்ரிக்ட் ரூல். இதில் எந்த வித இதுவும் யாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போதுங்க. ஜேசிசி அணியின் தலைவர் 96 தலைவர் மேடை அருகே வரவும் டாஸ் போடுவதற்கு. அடுத்த போட்டி ஜேசிசி மற்றும் 96 2ஆம் குவார்டர் ஃபைனல். சிவகுமார் அவர்கள் பந்து வீச வருகிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. லைன் எம்பர்ஸ் இருக்காங்கப்பா, சொல்லுவாங்க அவங்க. நடுவரை யாரா
கையை நல்லா தூக்குங்க. அம்பையர் டூயிங் எக்ஸசைஸ். 6 ரன்ஸ். சிறந்த முறையில் அடித்தார் கண்ணா. ஜேசிசி அணியின் தலைவர் வந்து விட்டார். 96 தலைவர் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டாஸ் போடுவதற்கு. சிறந்த முறையில் வீசினார். இதற்கிடையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஓடிட்டாங்கப்பா. ஒரு ரன். 1-2 மாறுதா? ஆமாம். இல்லை, ரன் அவுட் என்ற முறையில் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் ஐசிசி அணியினர். தலைவர் எங்கப்பா? ஜேசிசி தலைவர் வந்து விட்டார். 96 தலைவர் எங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டாஸ் போடணும். 2ஆம் குவார்டர் ஃபைனல் நடத்துவதற்கு ஜேசிசி அணியின் தலைவர் வந்து விட்டார். 96 கேப்டன் மீண்டும் கேட்சை நழுவ விட்டார்கள். சுவிட்ச் என்ற முறையில் அடிக்க முயற்சித்தார் கண்ணா. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் சிவகுமார். மீண்டும் 1-2 மாறுகிறதா? ஆம், 2 ரன்கள். 7 ஓவர் கொண்ட போட்டி. குவார்டர் ஃபைனலிலும் 7 ஓவர் மட்டுமே. 35 நிமிடத்தில் வீசணும் 7 ஓவரை. இல்லைனா இன்னர் சர்க்கிளில் ஒரு ஃபீல்டர் நிற்க வைக்கப்படும். டிலே பண்ணிங்கன்னா அடுத்த குவார்டர் ஜேசிசி மற்றும் சென்னை 96 கேப்டன் அடித்தார். 1-2 மாறுமா? மீண்டும் 2 ஓட்டங்கள். 96 கேப்டன் மணி வந்து விட்டார். டாஸ் போடுங்கப்பா. சிறந்த முறையில் வீசப்பட்டு வந்து 1-2 மாறுமா? ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 63 ரன்கள். 64 அடித்தால் அதிகாரப்பூர்வமாக 64 அடித்தால் எம்ஐசிசி அணியினர் வெற்றி பெறுவார்கள். 7 ஓவர் முடிவில் 63 ரன்களை பதிவு செய்துள்ளார்கள் ஐசிசி. 6 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு நட்டேஷன் என்கிற அப்டி டிராபி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் குவார்டர் ஃபைனல். முதல் பரிசு 1,10,000. 2ஆம் பரிசு 55,000 வழங்கப்படும். இது இல்லாம நிறைய பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது. லீக் சுற்று போட்டி மூலமாக வெற்றி பெற்ற அணியினர் குவார்டர் ஃபைனல் சென்றுள்ளார்கள். குவார்டர் ஃபைனல் வெற்றி பெறுவர்கள் அரையிறுதி செல்வார்கள். மொத்தம் 12 டீம்
இதில் வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசாக 1,10,000 வழங்கப்படும். இரண்டாம் பரிசாக 55,000 ரூபாய். அப்டேர் என்கிற நட்டேசன் அவர்களின் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் டிராஃபி நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு நிமிடத்தில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய வேண்டும். பேட்ஸ்மேன் களத்தில் இறங்குமாறு கேட்க. நடுவரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் இல்லப்பா, கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. பேட்ஸ்மேன் வர சொல்லுங்க. பேட்ஸ்மேன் களத்தில் சீக்கிரம் வாங்க. ஃபீல்டிங் நண்பர்களே, கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரம் விரைவாக ஃபீல்ட் செட் பண்ணுங்க. டுவெல்த் மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. பேட்ஸ்மேன் களத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுனில் கொஞ்சம் பேட்ஸ்மேனை சீக்கிரம் வர சொல்லுங்க. அடுத்த போட்டி வேற நடத்தணும், டைம் இல்லப்பா. கமெண்டேட்டர் 1 hour தான் இருப்பாரு, அடுத்தது போயிடுவார்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. இன்னும் 1 நிமிடம் தான் உள்ளதுப்பா, சீக்கிரம் வர சொல்லுப்பா. அம்பேர் நான் ஃபீல்டிங் இல்லைங்கண்ணா. எம்ஐசி அப்பா பேட்டிங் அனுப்புங்கப்பா. ஃபீல்டிங்லாம் நீ பேட்டிங் அனுப்புங்க ஃபர்ஸ்ட். நான் கொஞ்சம் ஃபீல்டிங் இல்லைண்ணா. ஐசிசி புகழலாம் ஃபீல்டிங் நிற்க சொல்லலாம். சொல்லுண்ணா, டைம் இல்லைண்ணா. ஃபீல்டிங் தேர்வு செய்த ஐசிசி பேட்ஸ்மேன் எம்ஐசிசி அணியின் பேட்ஸ்மேன் களத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. அம்பேர் நீங்க உங்க வேலையை பாருங்க, சீக்கிரம் நடத்துங்க. அடுத்த போட்டி ஜெய்சிசி மற்றும் (96) இரண்டு அணி தலைவர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் போடப்படும். டைமர் ஆன் பண்ணியாச்சுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் பிளே பண்ணுங்க. நடுவரே இன்னும் 3 குவார்டர் ஃபைனல் இருக்கிறது. அது இல்லாம செமி ஃபைனல் வேற நடத்தணும். கொஞ்சம் சீக்கிரமா விரைவாக நடத்துங்க. பழனி கொஞ்சம் சீக்கிரம் ஆடுங்க. பழனி தம்பியா, உங்க பேட்ஸ்மேன் தண்ணி கேட்கிறாரு. உங்க மேட்ச் நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இவ்வளவு டிலே. இவெல்லாம் 8:51. ஸ்டார்ட்பா. ஆபீஸில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங்க கண்ணா கிட்ட இருந்து. 1-2. அடடா, ரன் அவுட்டுங்க. முதல் ஓவரிலே ஒரு விக்கெட்டை பறி கொடுத்துள்ளார்கள். 2 ரன் ஓட முயற்சித்து 1 ரன் மட்டுமே.
சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பதிவு செய்துள்ளார். எம்ஐசிசி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் 6 அடித்துள்ளார். பழனிவேல் இரண்டாம் குவார்டர் ஃபைனல் ஜேசிசி மற்றும் சென்னை 96 அணியினர் டாஸ் வெற்றி பெற்றதில் ஜேசிசி அணியினர் டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். அடுத்த குவார்டர் ஃபைனல் அடித்தார் 6. மீண்டும் சிறப்பான அடி. 2 6களை பதிவு செய்துள்ளார் பழனிவேல். சிறந்த ஆல்ரவுண்டர். நன்றி நடுவரே. இதற்கிடையில் அகலப்பந்து மற்றும் ஒரு பைஸ் என்ற முறையில் 2 ரன்களை ஓடி கிடந்துள்ளார்கள். வைட் மற்றும் பைஸ் முறையில். உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள், மறந்துடாதீங்க. இன்னும் ஓவர் முடியல. 17 ரன்களை பதிவு செய்துள்ளார்கள் முதல் ஓவரிலே. இன்னும் 2 பந்துகள் மீதம் உள்ளது. சிறந்த டிஃபென்ஸ் ஷாட், 1 ரன் மட்டுமே. மீண்டும் அடிக்க முயற்சித்தார். கேட்ச் இல்லை, தவறவிட்டார்கள். கேட்சை தவறவிட்டார்கள். கேட்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். கேட்சை தவறவிட்டு 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20 ரன்களாக மாற்றியுள்ளார். கேட்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். கேட்சை நழுவ விட்டார்கள். 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. எம்ஐசிசி 1 விக்கெட் இழப்பிற்கு 36 பந்துகளில் 44 ரன் அடித்தால் அதிகாரப்பூர்வமாக அரையிறுதிக்கு செல்வார்கள். எம்ஐசி பவுச் தனது அணிக்காக 2வது ஓவரை வீசுகிறார். இதற்கிடையில் 1-2 மாறியுள்ளது. சிறந்த முறையில் ஸ்வீப் ஷாட், பெருக்கல் அடி, 2 ரன்களை பதிவு செய்துள்ளார் கிஷோர் குமார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து 1 மட்டுமே. அற்புதமாக வீசினார். பவுச் தனது அணிக்காக 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார்.
அடிக்க முயற்சித்தார். 6 ரன்கள். சிறப்பான அடி. சிறப்பாக வீசினார். இதற்கிடையில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இதற்கிடையில் 2வது விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் MYCC அணியினர். 30 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் பவுச் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் தனது அணிக்காக. கடைசி பந்தா, இன்னும் ஒரு பந்து மீதம் உள்ளது 2வது ஓவரில். சிறந்த முறையில் வீசினார். இதற்கிடையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசப்பட்ட பந்து. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 2 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன்கள் அடிக்க வேண்டும் 5 ஓவருக்கு. 30 பந்துகளில் 34 அடித்தால் வெற்றி பெறுவார்கள் MYCC. களத்தில் திலீப் மற்றும் பழனிவேல் MYCCக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அற்புதமாக 7 பந்துகளில் 24 ரன்களை பதிவு செய்துள்ளார் பழனிவேல். கரண்ட் ரன் ரேட் 15 ரன்கள் அடித்துள்ளார்கள் மிகாமல். 30 பந்துகளில் 34 ரன் அடித்தால் வெற்றி பெறுவார்கள். அடுத்து ஆட வேண்டிய அணியினர் 2ஆம் குவார்டர் ஃபைனல் JCC மற்றும் சென்னை 96. JCC டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். 2ஆம் குவார்டர் ஃபைனல் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். 2 அணி வீரர்களும் சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். அதிரடி ஆட்டக்காரர்கள், நட்சத்திர ஆட்டக்காரர்கள் நிறைய பேர் அந்த போட்டியில் இருக்கிறார்கள். போட்டியை காண ஆவலாக உள்ளார்கள். 2ஆம் குவார்டர் ஃபைனல் JCC மற்றும் 96. டாஸ் வெற்றி பெற்று JCC அணியினர் ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். தனது அணிக்காக 3வது வீச வருகிறார் பவுச். அற்புதமாக வீசினார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ஓட்டங்கள் ஏதுமில்லை. தனது அணிக்காக 2வது ஓவரையும் தனக்காகவும் 2வது ஓவரையும் வீசிக் கொண்டிருக்கிறார். 3வது ஓவர். அடிக்க முயற்சித்தார்.
கேட்சாக மாறுமா? எஸ், கேட்ச். பந்தை லாபமாக பிடித்தார்கள். இதற்கிடையில் மீண்டும் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் எம்ஐசிசி அணியின் ஆட்டக்காரர் பழனிவேல். கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். சிறப்பாக அடித்தார். இருபத்தி 4 ரன்களை பதிவு செய்தார் பழனிவேல். அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்த பழனிவேல் கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் விக்கெட்டை பறிகொடுத்து. இதற்கிடையில் 30 ரன்னுக்கு 2 விக்கெட். 3 விக்கெட் பறிகொடுத்துள்ளார்கள். பேட்ஸ்மேன் நேம் பின்னி. பின்னி பின்னி தனது அணிக்காக ஆட வருகிறார். சிறந்த முறையில் வீசப்பட்டு வந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. முதல் பந்திலே ஒரு ரனை பதிவு செய்து நான் ஸ்ட்ரைக்கர் ரன் வந்துவிட்டார் பின்னி. திலீப் ஆடிக்கொண்டிருக்கிறார். மன்னிக்கவும், பந்து வீச்சாளர் உதய் அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார். பவுச்சில் நிதிஷ் முயற்சித்தார். ஒன்று மட்டுமே. இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே அடித்துள்ளார்கள். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் யார் முதல் குவார்டர் ஃபைனல் வெற்றி பெறுவார்கள் என்று. அடுத்த குவார்டர் ஃபைனல் ஜேசிசி மற்றும் 96 ஆவலாக இருக்கிறார்கள் அடுத்த குவார்டர் ஃபைனல் பார்க்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட வந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அற்புதமாக வீசிக் கொண்டிருக்கிறார் உதய். மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 3 விக்கெட் இழப்பிற்கு ரன் ரேட் குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 31 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறுவார்கள். 24 balls 31 runs to need. எம்ஐசிசி முதல் குவார்டர் ஃபைனல் வெற்றி பெற 31 ரன்கள் தேவை. 24 பந்துகளில் 31 அடித்தால் வெற்றி பெறுவார்கள் எம்ஐசிசி. எம்ஐசி சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பவுச் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இப்போதான்ப்பா பவுச் வீச வருகிறார். அதுக்கு முன்னாடி உதய் அவர்கள் வீசிக்கொண்டார். நான் போன வாரம் வீசினார். 6 பதிவு செய்தாலும் அடுத்த ஒரு கம்பேக் கொடுத்து விக்கெட்டை எடுத்துள்ளார் போல்ட் என்ற முறையில் பவுச்.
சிறந்த முறையில் வீசினார். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 1-2 மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லட்சு களத்தில் இறங்கியுள்ளார். லட்சு திலீப் அவர்கள் எம்ஐசி அணியினருக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசி பந்து. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் கேட்ச். சிறப்பாக வீசினார். இதற்கிடையில் இரண்டாவது விக்கெட்டையும் எடுத்துள்ளார் இந்த ஓவரில். அணியின் எண்ணிக்கை 42. 5 விக்கெட்டா? 2 நிமிடம் பிரேக். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42 ரன்களை பதிவு செய்துள்ளார்கள். 18 பந்துகளில் 22 ரன் அடித்தால் எம்ஐசி வெற்றி பெறுவார்கள். 2 நிமிடம் பிரேக் வழங்கப்படுகிறது. த்ரீ ஸ்டார் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு அப்டி என்கிற நட்டேஷன் அவர்களது சார்பாக 25, 27, 28 டிசம்பர் 2025 கிரிக்கெட் போட்டி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் குவார்டர் ஃபைனல். எம்ஐசி மற்றும் ஐசிசி அணியினர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். லீக் சுற்று போட்டியில் வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனலில் வந்துள்ள 4 அணிக்கும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டி முதல் பரிசாக 1,10,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 55,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வினர் அப் டிராஃபி பிளஸ் 1,10,000, ரன்னர் அப் டிராஃபி பிளஸ் 55,000 கேஷ் பிரைஸ் வழங்கப்படும். இது இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், பெஸ்ட் பவுலர், ஃபேர் பிளே அவார்ட், பல விருதுகள் காத்து கொண்டிருக்கிறது. எங்களது கிரிக்கெட் போட்டிக்கு ஸ்பான்சர்ஸ் தந்த அனைத்து நண்பர்களுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்போர்டாஸ், A2B, ஸ்ரீமத் பில்டர்ஸ், நான்கு ஓவர் முடிவில் 42, 5 விக்கெட். பதினெட்டு பந்துகளில் 22 அடித்தால் வெற்றி. விழாவிற்கு நிறைய ஜெர்சி ஸ்பான்சர்கள் தந்த அடையார் விக்கி, சாருலதா மேம், கேஜிகே என்டர்பிரைசஸ், பிருத்வி கிரிக்கெட் கிளப், பப்பு அண்ட் மிக்கி ஸ்பான்சர்ஸ் ஜெர்சி அவர்களும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து 1-2 மாறுமா? 1 மட்டுமே. மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். ஜெர்சி ஸ்பான்சர்ஸ் அடையார் விக்கி, பிருத்வி கிரிக்கெட் கிளப், கேஜிகே என்டர்பிரைஸ், சாருலதா மேம் மற்றும் பப்பு அண்ட் மிக்கி ஜெர்சி ஸ்பான்சர்ஸ் விழாக்குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஆட்டம் இரண்டாம் குவார்டர் ஃபைனல். ஜெய்சிசி மற்றும் சென்னை 96. ஜெய்சிசி டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து
டாட் பால். அடித்தார். கேட்ச். அற்புதமாக கேட்ச் செய்தார் பவுச். சிறந்த முறையில் கேட்ச் செய்தார்கள். இதற்கிடையில் மீண்டும் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள் எம்ஐசி. பவுச் தான். மாடா அவர்கள் கேட்ச் செய்துள்ளார். கடைசி பந்து மீதமுள்ளது. சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக 2 ஓவர் கடைசி பால்ல போட போறாரு. 6 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்துள்ளார் உதய். 13 பந்துகளில் 18 19 அடிக்கணுமா? அடிக்க முயற்சித்தார். 1 மட்டுமே. சிறந்த முறையில் வீசினார் உதய். தனது அணிக்காக அற்புதமாக வீசி 2 ஓவரில் 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்துள்ளார். இந்த விக்கெட்டில் பந்து வீசுவது மிகவும் கடினம். சிறப்பாக வீசுகிறார் உதய். நன்றி. போலர் தாங்க இந்த விக்கெட்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இவர் கஷ்டமே இல்லாம சூப்பரா வீசினார். 2 ஓவருக்கு 7 ரன்களை மட்டுமே பதிவு செய்து 2 விக்கெட்டை பறிகொடுத்துள்ளார்கள். இதற்கிடையில் அணியின் எண்ணிக்கை 12 பந்துகளில் 18 அடித்தால் வெற்றி பெறுவார்கள். 46 ரன்களை பதிவு செய்துள்ளார்கள். 6 விக்கெட் இழப்பிற்கு 12 பந்துகளில் 18 ரன்கள் அடிக்க வேண்டும் எம்ஐசி. சிறந்த முறையில் வீசினார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. நண்பர்களே, விளையாடும் நண்பர்களே, கிரிக்கி ரோஸ் பிளேயர் உங்களோட நேமை அதை சரியாக பதிவு செய்யவும். பிளேயர் நேம் நீங்கள் சரி பதிவு செய்தால் தான் நாங்கள் இங்கே சொல்ல முடியும். இதுலேயே நிறைய ட்ராஃபிலாம் மிஸ் ஆகிடும். அவார்ட்ஸ்லாம் அப்புறம் உங்களுக்கு போயிடும். வேறு யாருக்குன்னா நாங்கள் கொடுக்க வேண்டியது வந்துடும். அதனால் கிரிக் ரோஸ் அதில் உங்களோட பேரை சரியாக பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிளேயர்ஸ் மறந்துடாதீங்க. நாங்கள் தப்பா இங்கே மென்ஷன் பண்ணுற பேரை. சிறப்பான பந்து வீச்சு பாலாஜி கிட்ட இருந்து. ரிவ்யூவா வைடுக்கா? ஓகே ஓகே. லீகல் பால். சாரதி நீ மட்டும் கொஞ்சம் இங்க வாப்பா. வினோத் கூப்பிடுறாரு. வெளியில யாராச்சும் இருக்காங்களா? சிறப்பான பந்து வீச்சு.
ஆ மீண்டும் சிறப்பான பந்து வச்சிங்க. பாலாஜி கிட்ட இருந்து பேட்ஸ்மேனை ப்ரெஷர் போடுறாரு. தொடர்ந்து 3 டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ரன் விட்டு கொடுத்தாலும் தொடர்ந்து 3 டாட் பால் போட்டிருக்காரு. விக்கெட். பேட்ஸ்மேனே போயிட்டாருங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம அவரே போயிட்டாருங்க. பாலாஜி சிறப்பா பந்து வீசியிருக்காரு. என்னதான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரன் கொடுத்தாலும் அடுத்த ஒரு கம்பேக் கொடுத்து தொடர்ந்து 3 டாட் பால், 4வது பால் விக்கெட் எடுத்திருக்காரு. பாலாஜிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ஸ்மேன் திவாகர், பந்து வீச்சாளர் திவாகர். எம்ஐசி திவாகர். ஆஹா, ரன்னுக்கு வாய்ப்பா. அடடா, போட்ட எல்லா பாலையும் யாருக்காரா போட்டிருக்காருங்க. பாலாஜி வாழ்த்துக்கள். 6 பந்துகளில் 17 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் எம்ஐசி. என்னதான் முதல் ஓவரில் 20 ரன் விட்டு கொடுத்தாலும் ஒரு குரூஷலான ஓவருங்க. மேட்ச் ஓவரை போட்டு அவங்க பக்கம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு ஓவர் மீதம் இருக்கு, பார்க்கலாம். அடுத்த மட்டையாளர் எம்ஐசிக்காக யார்? கெவின். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கெவின். போட்டி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் இப்போ ஓரளவுக்கு 70% ஐசிசி கிட்ட வந்திருக்கு. பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம் இந்த கிரவுண்டில். 6 பாலுக்கு 39 40 அடிக்கணும்னு சொல்ல டைம்ல 39 கூட வச்சிருக்காங்க ஒரு டீமு. அடுத்த பந்து வீச்சாளர் ஐசிசிக்காக இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் கண்ணுங்க, ஆனா கிரிக்கி ரோஸ்ல இல்ல, அதனால சூர்யா. பந்து வீச்சாளர் சூர்யா. சாதிக்கே இல்லைங்க, கரெக்டா அதுக்கு தான் அப்டேட் பண்ண சொல்றோம். இப்ப சூர்யாவுக்கு தான் போகும் இந்த அவார்டு. இதற்கிடையில் அகலப்பந்து. நன்றி நன்றி நன்றி. 6 பந்துகளில் 16 ஓட்டங்கள். சூர்யா போட அதை எதிர்கொள்கிறார் திவாகர் எம்ஐசிக்காக. தூக்கி அடிச்சாருங்க திவாகர். கேட்ச். கடைசி விக்கெட் ஆயிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இருப்பா அவசரப்படாதீங்க. கடைசி விக்கெட்டுங்க. 5 பாலுக்கு 16 அடிக்கணும். சிவகுமார் ஒரு இடதுகை மட்டையாளர். ஆஃப் சைடு லைன் அம்பையர் வினோத் ரெடியா இருங்க.
ரிவர்ஸ் இப்போ அடிச்சிருக்காரு. கேட்ச் பிடிக்கும் வாய்ப்பா இல்லைங்க. இதற்கிடையே 1-2 2 ரன் ஓடி கலக்குறாங்க. 2 ரன்கள். 14 4 பந்துகளில் 14. நாலு பாலுக்கு 14 அடிக்கணும். அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணே, ஒரு 2 மினிட்ஸ் அதான் முடிய போகுது, இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது லைன் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். தூக்கி அடிக்க முயற்சி. 1-2 பார்க்கலாம். அடட, ஐயோ ரன் அவுட் விட்டாரு. திருப்பியும் என்ன நடக்குதுங்க? போங்க போங்க, போயிடுங்க 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 போயிடுங்க, கொஞ்சம் குயிக்கா போங்க. 2 முறை ரன் அவுட்டுங்க, தவற விட்டுருக்காங்க. ஐசிசி கிட்ட இருந்து ஒரு தடுமாற்றம், ப்ரெஷர் தெரியுது. ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் இது. குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடுறாங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ். இன்னும் 3 பந்துகளில் 12. 3 பாலுக்கு 12 அடிக்கணுங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி தோனி அவரால் மட்டும்தான் முடியும். நல்ல டைவுங்க, லெஜெண்டுங்க அண்ணன். டைவ் அடிச்சா இன்டர்நேஷனல் தோனி கிடையாதுங்க. இங்க எங்க டீம்ல சி ஸ்டார்ல ஒரு தோனி இருக்காரு, அவருங்க தினேஷுங்க. அவரு கிடையாது, இந்த தோனி எங்க டீம்ல இருக்காரு ஒரு தோனி. இன்னும் 2 பாலுக்கு 11ங்க. 2 பாலுக்கு 11 அடிச்சா எம்ஐசி அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெறுவாங்க. டிராவ் ஆச்சுன்னா சூப்பர் ஓவருங்க. அடுத்த போட்டி ஜெய்சிசி சென்னை 96. ரெடியா இருங்க. ஜெய்சிசி டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க நடுவரே. அகலப்பந்து. போலர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல இருக்காரு சூர்யா. சூர்யா சிறப்பா பந்து வச்சிருக்காரு. இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா பந்து வீசுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு எளிதான காரியம் இல்லை. 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்தவங்களும் இருக்காங்க, 6 பாலுக்கு 6 விக்கெட் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஒரே ஒரு பந்து வீச்சாளர் மட்டும்தான் எடுத்திருக்காரு, இடது கை பந்து வீச்சாளர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். ஸ்கிரீன் வேர்ல்டை சார்ந்த கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அவர் எடுத்திருக்காரு. பட் என்ன இருந்தாலும் எப்பயாச்சும் தான் அவரை ஸ்குவாட்ல வைப்பாங்க. அவங்க டீமே அவரை நம்ப மாட்டாங்க. அவரை நம்புற ஒரே டீம் சி ஸ்டார் தாங்க. கடைசி பந்து. அடடா 6ங்க. பாருங்க அடிச்சாருங்க 6 ரன். 3 ரன்ல தோக்குறாங்க எம்ஐசி. வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். ஐசிசி எம்ஐசி நல்ல ஃபைட்டா இருந்துச்சு குவார்டர் ஃபைனல்ஸ். அடுத்த போட்டி ஹார்ட் லக் எம்ஐசி.